பெருமாள் கோவில் புளி சாதம்னாலே ஒரு டேஸ்ட் தான். புனிதமான இடத்துல பாரபட்சம் இல்லாம எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு தயாரிக்கப்படுற ஒரு பிரசாதத்தோட டேஸ்ட்டும் மனமும் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 10 வத்தல், ஒரு கை மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, வெந்தயம், எள்ளு, கருவேப்பிலை போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நிலக்கடலை, கருவேப்பிலை போட்டு வறுத்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, வத்தல், கருவேப்பிலை, ஒரு கை வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. 10 மினிட்ஸ் புளி கரைசல் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போன பிறகு நம்ம திரிச்ச பவுடரில் பாதியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதில்ல. கொஞ்சமாக புளி தொக்கை எடுத்து சாதத்தில் போட்டு விரசி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும்.